வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். நம்ம கிரக சேர்க்கைகள் வரிசையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகம் சேர்ந்திருந்தா என்ன பலன் அப்படின்றதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்க ராசியோ உங்க நட்சத்திரமோ உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை, தனிப்பட்ட கேரக்டரை அது சொல்லும். இந்த கிரக சேர்க்கை உங்களிடம் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்ற விஷயத்தை சொல்லும். அதுக்கு தான் இந்த கிரக சேர்க்கையை நம்ம பார்க்கிறோம். அப்ப கிரக சேர்க்கைகள் முக்கியமானா, ஆமாம் சார், கிரக சேர்க்கை வச்சு ஒரு 10 பாயிண்ட் அவங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா, ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கும். அப்படி அந்த கிரக சேர்க்கை ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லும். நிறைய பேர் கிரக சேர்க்கையினால தான் நிறைய பேர் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றாங்க. தன்னுடைய தகுதி குறைத்து கொண்டு ஒரு போராட்டத்தையும் சந்திக்கிறார்கள். இதுக்கெல்லாம் கிரக சேர்க்கை ஒரு மிக முக்கிய காரணம். நட்பு கிரகங்கள் உங்கள் லக்னத்துக்கான சுபர்கள் ஒன்றா கிரக சேர்க்கையா இருந்தாங்கன்னா எப்பவுமே தப்பு நடக்காது. 2 பாவிகள் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, கிரக சேர்க்கையில் அது போராட்டம் தான். உதாரணத்துக்கு செவ்வாய் சனி ஒன்றா கிரக சேர்க்கை எங்க இருந்தாலும் அது போராட்டம் தான். அப்படி கிரக சேர்க்கைகளை பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இந்த கிரக சேர்க்கை வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கிரக சேர்க்கை குரு சனி. குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் ஒன்றிணைந்தால் என்ன நடக்கும் என்பதை, எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். மேக்சிமம் இது ஒரு 80% உங்களுக்கு பொருந்தி வரும். மீதி இருக்கிற 20% உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையிலே தான் அந்த விஷயத்தை நம்ம சொல்ல முடியும். குரு அப்படின்றது முதல்ல பொருளாதாரத்திற்கான ஒரு கிரக சேர்க்கை. குரு அப்படின்றது. சனி அப்படின்றதும் குருவுக்கு அதீத அன்போடு செயல்படக்கூடிய ஒரு கிரகம் தான். எனவே இந்த குருவும் சனியும் இணைவது என்பது ஒரு நல்ல விஷயம்தான், தவறான விஷயம் இல்லை. இது பொருளாதாரத்திற்கான தலை சிறந்த கிரக சேர்க்கை என்று சொல்ல வேண்டும். ஒருத்தர் பொருளாதாரத்துல நல்ல நிலைமைக்கு வர்றாரு, ஒருத்தர் புகழோட இருக்காரு, அவர் சொன்ன மற்றவங்க கேட்கறாங்க அப்படின்னா அவருக்கு குரு சனி சேர்க்கை இருக்கணும். அந்த குரு சனி சேர்க்கை இருந்தா சமுதாயத்துல இவரு இன்னாரு, இன்னாரோட மகன், இவரோட அப்பா, இவரோட குழந்தைகள், இவரோட மனைவி அப்படின்னு பேரும் புகழும் கிடைக்கும். குரு சனி சேர்ந்திருந்தா. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் 9ஆம் அதிபதி குருவும் 10ஆம் அதிபதி சனியும் சேர்ந்து எங்கு நின்றாலும் அது தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்னன்னா, அரசனை போல் வாழ்வு அப்படிங்கிறாங்க. அரசனை போல் வாழ்வுனா படை சூழ வாழ்வாரா அப்படின்னா இல்லை. அரசருக்கு என்ன வேலை, வேலைக்கு உணவு, நல்ல தூக்கம், ஆடம்பரமான விஷயங்கள், அதே போல ஒரு அதிகாரம், ஒரு கௌரவம், அவர் சொன்ன 10 பேர் கேட்குற மாதிரியான ஒரு விஷயம். அவர் போனார்னா அவரை கையெடுத்து கும்பிடுவாங்க. இந்த மாதிரி குரு சனி சேர்க்கை யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அங்கீகாரமும் மரியாதையும் சமுதாயத்தில் கிடைக்கும். சின்ன வயசுலயே நான் உழைப்புக்கு வந்துட்டேன், சின்ன வயசுலயே நான் உழைக்க தொடங்கிட்டேன் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல குரு சனி சேர்க்கை கட்டாயம் இருக்கும். இந்த குரு சனி சேர்க்கையோட ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு சனி சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு 1920 பிறந்தவங்களுக்கு குரு சனி சேர்க்கை இருக்கும். 1940 பிறந்தவங்களுக்கு குரு சனி சேர்க்கை இருக்கும். 1960 பிறந்தவங்களுக்கு குரு சனி சேர்க்கை. 1980 பிறந்தவங்களுக்கு குரு சனி சேர்க்கை. 2000 பிறந்தவர்களுக்கு குரு சனி சேர்க்கை. இப்பொழுது 2020 பிறந்தவங்களுக்கு மகரத்தில் குரு சனி சேர்ந்திருப்பாங்க. இப்படி குரு சனி சேர்க்கை என்பது ஒவ்வொரு 20 வருடத்திற்கும் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அந்த குரு சனி உங்கள் லக்னங்களுக்கு சுபராயி 2 பேரும் ஒன்று சேர்ந்து நின்னாங்கன்னா உங்களுக்கு அந்த தசாபுத்தி காலங்களில் அள்ளி வீசிடுவாங்க. அவங்க என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க. குரு சனி அப்படின்றது உழைப்புக்கு பேர் போன கிரகம். ஒருத்தர் கடுமையா உழைக்கிறாரு, சின்ன வயசுலயே சம்பாத்தியத்துக்கு வந்துடுறாரு, சிறு வயசுலயே உழைச்சு முன்னேற்றத்துக்கு வர்றாரு அப்படின்னா அந்த குரு சனி மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கும். உழைப்பு தான் எனக்கு பிரதானம், உழைப்பு தான் மிக மிக முக்கியம் அப்படின்னு அவர் உழைக்க தொடங்குறாரு. பொருளாதாரத்தின் மீது தீராத ஆசை இருக்கும். எப்பவுமே பணம் கையிருப்பு இருக்கணும், கையில பணம் இல்லாம நான் இருக்க மாட்டேன், இன்னொருத்தரை நம்பி நான் போக மாட்டேன், என்கிட்ட பணம் இருந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு குரு சனி சேர்க்கை. குரு சனி சேர்க்கையோட பிளஸ் இதெல்லாம். மைனஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த குரு சனி சேர்க்கை இருப்பவர்களுக்கு திருமணத்துக்கு பின்பு குழந்தைகளால் கடுமையான மனக்கசப்பு வராமல் போகாது. குழந்தைகளால் ஒரு மன நெருக்கடி இவர்கள் சந்திக்காமல் வாழ முடியாது. குழந்தை பிறப்பிலேயோ அல்லது குழந்தை பிறந்த பின்ன அதுக்கான உடல் உபாதைகளாலேயோ ஏதேனும் ஒரு போராட்டத்தை அந்த குரு சனியால் இவர்கள் சந்திப்பார்கள். இவர்களுக்கு அஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளால் கடும் பிரச்சனைகள்,
அதே போல் கல்லீரல் தொந்தரவு இந்த மாதிரியான வருவதற்கு இந்த குரு சனி தலை சிறந்த காரண கிரகம். ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வருவதற்கு இந்த குரு சனி காரணமாக இருக்கிறது கிரக சேர்க்கைகளில். அப்போ இவர்கள் கொழுப்பு சார்ந்த உணவுகளை அதிகம் விரும்புகிறார்கள். அதை கம்மி பண்ணிட்டாங்கன்னா இந்த குரு சனி பிரச்சனையை உடம்புக்கு தராது. இவர்கள் ரசித்து ருசித்து உண்பதால் உடலில் பலவீனம் ஏற்படுகிறது. இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா போதும், எந்தெந்த ஊரில் எந்தெந்த ஹோட்டலில் நல்ல உணவு கிடைக்குன்னு இவங்ககிட்ட தெளிவாக கேட்டிங்கன்னா பக்காவாக சொல்லுவாங்க. இந்த குரு சனி சேர்க்கிறவங்க இவங்க வீட்டில் சாப்பிட்றதும் சரி, வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றதும் சரி, ரொம்ப டேஸ்ட்டாக ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. சமையல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வீட்டில் சண்டையே வந்துடும். அது கூட நம்ம சொல்ல முடியும் குரு சனி சேர்க்கைக்கு. தன்மானம் அப்படிங்கிறது இவங்க கூடவே பிறந்ததுங்க. ஈகோ பார்ப்பாங்க, கௌரவம் இருக்கும். நான் நானாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லுவாங்க. யாரை நம்பி நான் இல்லைன்னு சொல்லுவாங்க. நிறைய உறவுகளுக்கு செய்து செய்து நன்மைகளை செய்து செய்து அவர்களால் முதுகில் குத்தப்பட்டு மீண்டும் அவர்களால் அவமானப்பட்டு ஐயோ நாம் இப்படி நல்லதை செஞ்சும் மோசமான நிலைமையில் இருக்கிறவேன்னு சொன்னால் அது குரு சனி அங்கே இருக்கும். அப்போ குரு சனி அப்படின்றது ஒரு தலை சிறந்த ஒரு பொருளாதார கிரக சேர்க்கையும் உழைப்புக்கான ஒரு கிரகமும் சேர்ந்து குருவும் சனியும் சேர்ந்து இருப்பதால் அவர்கள் பொருளாதாரத்திற்கான கடுமையான உழைத்து முன்னேறியவர்களை இது சுட்டி காட்டும். இவங்க கிட்ட குரு சனி சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கோ இவங்க யாருக்காவது பணம் கொடுத்தாங்கன்னா திருப்பி வாங்கவே முடியாதுங்க. இவங்களை ஈஸியாக அப்புறம் தரேன், நாளைக்கு தரேன், இன்னைக்கு தரேன்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா குருனா பணம், சனினா தாமதம். இவங்க உழைச்சி உழைச்சி கஷ்டப்பட்டு ஏதாவது பணத்தை சேர்த்து வச்சு யாருக்காவது கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்து கஷ்டப்படுறாங்களே பரவாயில்ல, ஒரு 10 நாளில் தர்றேன், ஒரு வருஷத்தில் தரேன்னு வாங்கி கொடுத்துட்டு வாங்க முடியாமல் திணற ஜாதக கேட்டகரியில் இந்த குரு சனி கன்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை இப்போ எடுத்து வச்சு பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஆமாப்பா கரெக்டாக சொல்கிறாருப்பா, குரு சனி சேர்க்கை எனக்கு இருக்குது, நான் கொடுத்த பணத்தை என்னால் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் குரு சனி சேர்க்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்பவுமே சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் இருக்குங்க இவங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஹோட்டலுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், இவங்க போய் சாப்பிடும்போது கூட்டம் இருக்காது அந்த கடையில். ஆனால் இவங்க உள்ளே உட்காந்துக்கப்புறம் ஃபுல்லாக கூட்டம் வந்துடும். அப்புறம் இவங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க. இப்படி குரு சனிக்கான விஷயங்கள்னா அது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறான். தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்னென்னா ஒரு அங்கீகாரம், ஒரு மரியாதை இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இவங்க பாருங்க, இவங்க பிறந்த குருசனி சேர்க்கையோடு பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்க பிறக்கும்போது குடும்பம் கீழே ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருந்திருக்கும். உயர்ந்து உயர்ந்து உழைப்பால் எல்லாத்த விட மேலே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு படிப்பறிவு இருக்கோ இல்லையோ, படித்தவங்களை விட பரம்பரை சொத்துக்காரங்களை விட இவங்க பணத்தை சேர்த்து ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் குரு சனிக்கு நீங்கள் ஜாதகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த குரு சனி சேர்ந்திருந்தால் இவர்கள் யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. ரெக்கார்டிக்கலாக பர்ஃபெக்ஷனாக ஒரு ஆதாரத்தோடு நீங்கள் பணத்தை கொடுத்தாதான் அது உங்களால் திருப்பி வாங்க முடியும். சில பேர் ஆதாரத்தையே கொடுத்துட்டு என்னால் பணத்தை வாங்க முடியாதுன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு இந்த குரு சனி தான் காரணம் அப்படின்றத மறந்துடாதீங்க. எனவே உங்களுக்கு வரவு செலவு ஒத்து வராது. நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்கள் பணத்தை உங்கள் குழந்தைகள், உங்கள் மனைவி இவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்களே ஒழிய அதை விட்டுட்டு பணம் வரவு செலவில் இறங்குனீங்கன்னா கசப்பாயிரும் உங்களுக்கு. அதே போல் இவர்களுக்கு என்னதான் குழந்தைகள் கசப்பு கொடுத்தாலும் இவர்கள் குழந்தைகளுக்காகவே வாழ்பவர்கள். குழந்தைங்க தான் என் உலகம், குழந்தைங்க தான் என் உயிர் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்காக வாழ்கிற கிரக சேர்க்கை குரு சனி சேர்க்கை. பயங்கர பாசங்க, அன்பு ஜாஸ்தி. ஒரு நாள் தன்னோட குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்க மாட்டாங்க. என் உலகம், என் குடும்பம், என் குழந்தை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, என் பையனை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நாள் கூட தன்னோட குடும்பத்தை விட்டு பிரிய மாட்டாங்க. என்ன சண்டை வந்தாலும் சரி கோவப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே படுத்திருப்பாங்களே ஒழிய பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் கூட சாப்பிட்டு வர மாட்டாங்க. ஐயோ நம்ம போய் நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்டா என் பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி பட்னியாக கிடப்பாங்கன்னு மனசு இழகிடுவாங்க. எவ்வளவு கோபக்காரராக இருந்தாலும் இந்த குரு சனி சேர்க்கை இருப்பவர்களிடம் குழந்தைத்தனமும் அன்பும் மிகுதி என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.